சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே எல்லாருமே காமனாக யோசிக்கிறது என்னென்னா நம்ம செலவுகள்லாம் கம்மி பண்ணணும், அப்போ தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. அது ஓரளவு உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எந்த செலவை கம்மி பண்ணணும், ஐயோ இது வாங்கக்கூடாதா அது வாங்கக்கூடாதான்னு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற இன்கம்லேயே நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான லாங் வீடியோ தாங்க. துரையம்மா சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து வர நியூவான சேவிங் சேலஞ்சில் ஷார்ட்ஸில் கொடுத்துட்ருக்கேன். அது ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் எண்டிங்கில் ஒரு குட்டி குட்டி டிப்ஸு இல்லை ஆல்ரெடி எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஒரு சேவிங் ரிலேட்டடான ஐடியாவை ஒரு ரிமைண்ட் மாதிரி கொடுத்துட்ருந்தேன். அதனால் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதெல்லாம் எலாபரேட்டாக உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ கொடுக்குறேன்னு. அதற்கான லாங் வீடியோ தாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக என்னோட கருத்து என்ன தெரியுங்களா, நம்ம வாழ்க்கையில் நான் ஆல்ரெடி நம்ம என்னென்னலாம் ஹேபிட் என்ன எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படியே போகலாம். ஆனால் குட்டி குட்டி விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக இல்லை குட்டி குட்டி விஷயங்களை கம்மியாக பண்ணணும் அப்படின்னாவே இருக்கிற இன்கம்லேயே நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இன்னும் அதிகமாக சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க இருக்கிற இன்கமில் பண்ணுற சேவிங் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சேவிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பேசிவ் இன்கம் மாதிரி புதுசாக ஏதாவது ஜென்ரேட் பண்ணலாம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் தயங்காமல் சொல்லுங்கள். பேசிவ் இன்கம்ஸ்க்கான ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த லாங் வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன டிப்ஸை எலாபரேட்டாக பார்த்துடலாங்க. முதல்ல நான் சொன்ன டிப்ஸு, அதுவும் இல்லாமல் முதல்ல நான் சேவிங் பண்ணும்போது ஃபாலோ பண்ண டிப் அப்படின்னதும் கிராசரி. ஒரு வீட்டோட ஹார்ட் பிரெயின்னே சொல்லலாம் கிச்சன். அந்த கிச்சனுக்கு மெயின் என்ன, சமையலுக்கு தேவையான மளிகை பொருளை தான் ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ்னாவே கை வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அது மட்டும்தான் மந்த்லி இல்லை டெய்லி உபயோகப்படுத்துகிற பொருள். இப்போ வீட்டுக்கு ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்குகிறோன்னா எந்த பிராண்டில் வாங்கலாம், எந்த பிராண்டில் புது மாடல் அப்டேட்டட் வெர்ஷன் வந்திருக்கு, எந்த பிராண்டுக்கு மாதிரி சர்வீஸ் கூப்பிட்டதும் வராங்க, எதில் வாரண்ட்டி கேரண்டி கிடைக்குதுன்னு எவ்வளோ ரிவ்யூ அனலைசிஸ், நேரில் எத்தனை ஷோரூம் ஏறி இறங்குறோம். அப்போ ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த பொருளுக்கு அவ்வளோ மெனக்கிடும்போது லைஃப் லாங் நம்ம சாப்பிட்ற பொருளை ரெகுலராக வாங்கிட்டுருக்க கிராசரி மளிகை பொருளுக்கு நம்ம எவ்வளோ கவனம் செலுத்தணும். அப்போது ஒரு 2 days இல்லை 1 day டைம் எடுத்து என்னைக்கு லீவோ அந்த அன்னைக்கு உங்கள் ஊரில் நியர்பையில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸுக்கு அடிக்கடி வாங்குவோம். அது மந்த்லி ஒன்ஸ் டம்ப் பண்ண முடியாது, வீக்லி ஒன்ஸாவது வாங்குவோம். அடுத்தது ஃப்ரூட்ஸு, அடுத்தது பால். இந்த 3 பொருளும் பார்க்கணும். இதெல்லாம் வந்து டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுற பொருளாக கூட இருக்கலாம் சில வீட்டில். இந்த 3ம் நமக்கு நியர்பை எங்கே கிடைக்கிது, இல்லை வீட்டுக்கே வர்றது எங்கே கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷாக எங்கே கிடைக்குதுங்கிறத விட குவாலிட்டியாக எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது முதல்ல நம்ம தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்சதுக்கு அடுத்தது மளிகைக்கு வந்துட்டோம் அப்படின்னா லிஸ்ட்டு போட்டுட்டு போகணும்னு சொன்னேன். லிஸ்ட்டு போடுறதுனா என்னென்னா, மறந்துட்டு வந்துடக்கூடாது பொருளை, அதனால எழுதி வச்சுட்டு போகணுங்கிறதெல்லாம். அப்போது சேவிங்ஸ்ன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளே வந்ததுமே அந்த லிஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, எந்த பொருளை வாங்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு அலர்ட் பேப்பராக தான் நீங்கள் அதை பார்க்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி பாக்ஸில் மளிகை லிஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா இப்போ டப்பாவில் என்னென்ன பொருளாக இருக்குது, அது எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கணும். இப்போ துவரம்பருப்பு இருக்குது 1/4 கிலோ இருக்குன்னா அது 10வது இந்த மந்த்துக்குன்னா இன்னும் எவ்வளோ வாங்கணுமோ அதை மட்டும்தான் எழுதணும். துவரம்பருப்புன்னு போட்டு இன்னும் ஒரு 1/2 கிலோன்னு எழுதணும். இல்லை ஆல்ரெடி துவரம்பருப்பு நிறையா இருக்குன்னா அது எழுதக்கூடாது. பக்கத்தில் வேறு என்னென்னலாம் வேணுமோ அதை எல்லாமே எழுதிட்டு போகணும். இதுக்கு ஒரு குட்டி டிப் என்னென்னா, நான் கிச்சனில் ஒரு ஸ்டிக் நோட் ஒட்டிட்டு என்ன பொருள் காலி ஆகுதோ அதை எழுதி இன்டூ மார்க் போட்டு விட்ருவேன், அடிச்சு விட்டு வச்சுருவேன். ஏன்னா அது சுத்தமாக காலி. லிஸ்ட் எழுதுறப்ப டேரெக்டாக இந்த மந்த்துக்கு அது எவ்வளோ வேணும்னு எழுதிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ரீஃபில் பண்ணுறேன்னா அந்த பொருள் எழுதி டிக் பண்ணுவேன், அதாவது ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன்னு அர்த்தம். அப்போ ரீசெண்டாக ரீஃபில் பண்ணியிருக்கோம், அப்போ கொஞ்சமாக தான் அளவு தேவைப்படுதுன்னு கரெக்டாக அந்த டப்பாவை மட்டும் ஓப்பன் பண்ணி அது எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கிராசரி லிஸ்ட்டு போட்டு போகிறதுக்கும் சேவிங்ஸுக்கு என்ன ரிலேட்டட்னா, தேவையில்லாத பொருளுக்கு காசு போட போகிறதில்ல, இருக்கிற பொருள் எதுனே தெரியாமல் வாங்கிட்டு வந்து அந்த பொருளை வேஸ்ட் பண்ணி அமௌண்ட்டையும் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வாங்குகிற இடம். இப்போது ஒரு கடையில் வந்து மளிகை செலவெல்லாம் வாங்குகிறோன்னா அங்கேயே அரிசி வாங்கிடணும், அங்கேயே எண்ணெய் வாங்கணும், ஒட்டுக்காக வாங்கிடலாம் ஒரே இடத்துலன்னு நினைக்காம அரிசி எங்கே எடுத்தால் தரமாக இருக்கும், பக்கத்தில் ஹோல்சேல் விலையிலேயே கிடைக்கிதா, அதே மாதிரி எண்ணெய் எங்கே வாங்கலாம், ஒவ்வொருத்தரும் பேக்கெட் எண்ணெய் வாங்குவாங்க, சில பேர் செக் எண்ணெய் வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் வாங்குறதுக்கு சிரமப்படாமல் அங்கங்கே எங்கே தரமாக எங்கே வந்து விலையும் கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்கணும்.
ஆஃப்லைனில் தான் இப்படி பார்த்து பார்த்து வாங்கணுங்கிறது கிடையாது. சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்பப்போ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். அப்போ ரொம்ப அத்தியாவசியங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எந்த பொருள்லாம் ஆஃபரில் கிடைக்குதுன்னு ஒரு 1 மந்த் நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்தந்த பொருள் அப்பப்போ ஆஃபரில் வரப்போ வாங்கி வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒட்டுக்கா வாங்கணுங்கிறது கிடையாது. அப்போ எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மளை சுற்றி சோர்சஸ் இருக்கோ அதையெல்லாம் முதல்ல என்னென்னு தேடி நம்ம சிரமப்பட்டு பார்த்து வச்சுட்டோம்னா அப்போ ரெகுலராக நமக்கு வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் கிராசரி பொருள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது உதாரணத்துக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கிற ஒரு பேக்கெட் ஐட்டம் வாங்குகிறோம், ஒரு வெள்ளை ரவை வாங்குகிறோம், இல்லை ஒரு மசாலா வாங்குகிறோன்னா அந்த பாக்ஸில் ரீஃபில் பண்ணும்போது ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது காலியானதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணணும். இருக்கிற பொருளோடவே இதையும் போட்டோன்னா அதோட டேட் என்னங்கிறது தெரியாமல் இல்லை வந்து அந்த அரோமா கம்மியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிரி டேட் என்னங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டப்பாலேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணால் அந்த ஒரு பேக்கெட்டுக்கானதாக இருக்கணும். முன்னாடி இருக்கிற பேக்கெட்டோடது கொஞ்சம் இருக்குல்ல, அது கொஞ்சம் முடிஞ்சதும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அன்னைக்கே ரீஃபில் பண்ணணும். எல்லாம் பண்ணுறப்ப இதையும் நான் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதெல்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ கிராசரி லிஸ்ட்டுங்கிறது எந்த பொருள் வாங்கக்கூடாது, எந்த பொருள் எவ்வளோ வாங்கினா போதும் அப்படிங்கிறதுக்கான தான் கிராசரி லிஸ்ட். இதில் உண்மையாலுமே மிகப்பெரிய தொகை நம்ம சேவ் பண்ணலாம். இந்த மந்த் நம்ம கிராசரிக்கு ஒரு 5,000 வச்சுக்கலாம். 5,000 நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் அந்த லிஸ்ட்டு போடுறதுனால மற்றதுனால நம்ம கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும். ஒரு 500 300 சேவ் ஆகுதுன்னா அந்த 500 300ங்கிறது உங்களோட சேவிங்ஸில் நீங்கள் எடுத்து வச்சிடணும். அடுத்து நான் என்ன சொன்னேன்னா, ஒரு நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு இதெல்லாம் எதுவும் வாங்கக்கூடாது. அது வந்து மொபைல் டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒன்லி கிரெடிட் மட்டும் தான் பண்ணணும், டெபிட் பண்ணக்கூடாது. கிரெடிட்டு எப்படி பண்ணலான்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஒரு செலவு பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணி மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு 1000 பண்ண ஒரு 100 அந்த புது அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடணும். 2000 செலவு பண்ணால் 200 சென்ட் பண்ணிடணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அத்தியாவசிய செலவுகளே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் இது பண்ணணுங்கிறது கிடையாது. ஆசைக்காக இல்லை அனாவசிய செலவுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும், வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்களால குக் பண்ண முடியல, சரி ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கும்போது அது தேவை தான். வேணால் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சொஃபஸ்டிகேஷனுக்காக கொஞ்சம் இல்லைங்களா, அதனால அப்போ அதுக்கு ஒரு 500 ஆர்டர் பண்ணிங்கன்னா 50 அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நியூ அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடணும். இப்போ ஃபெஸ்டிவலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், அது வந்து ஒன்றே வந்து நல்லா கிராண்டாக எடுக்கணும்னு நினைக்கிறோம், அது ஒரு 3000 ட்ரெஸ் எடுத்துகிறோம்னா 300 இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணணும். எதுக்கு அனுப்பணும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஆசைக்காக வாங்குகிற பொருளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நியூ அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். அது இயர்லி ஒன்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு நீங்கள் ஆசைக்கு செலவு பண்ணியிருக்கீங்கிறது தெரியும், உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டும் தெரியும். என்றைக்கு அந்த அக்கௌண்ட்டில் வர அமௌண்ட் உங்களுக்கு கம்மி ஆகுதோ அப்போ தான் நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அமௌண்ட்டு நமக்கு நம்மளே கிஃப்ட் பண்ணுறக்கு ஏதாவது பொருள் வாங்கினா வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஒரு கோல்டு ரிங் வாங்கணும், இல்லை வந்து வெள்ளியில் இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இந்த டிசைன் பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த அமௌண்ட்டில் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும் உங்களுக்கு இன்னும் சேவ் பண்ணணுன்னு. அடுத்து வேறு என்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கரன்சி சேவிங் ஹேபிட் இருக்கும். சிலருக்கு 786 முடிகிற கரன்சி செலவு பண்ண மாட்டாங்க, சென்டிமெண்ட்டாக அது வச்சுக்குவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சீரீஸ் நம்பர் வரதை வந்து சேவ் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் அப்படியே ஏடிஎம்லேருந்து மடன் வர அந்த புது நோட்டு செலவு பண்ணாமல் எடுத்து வைப்பாங்க. இது மாதிரியும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த அமௌண்ட்டு இல்லை வேறு வகையில் நீங்கள் பண்ணுற சேவிங்ஸ் இதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக சேவ் ஆகும். ஏன் புது நோட்டு கரன்சி நோட்டில் எடுத்து வைப்பாங்கன்னா அது அழகாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது, கொடுக்கவே மனசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிற அமௌண்ட் எடுத்து வைக்கும்போது அதே நமக்கு ஒரு அமௌண்ட்டாக சேரும்போது அது இன்னுமே நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. அடுத்தது வேறு என்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நியூ அக்கௌண்ட்டு, நியூ கரன்சி இல்லாமல் கிராசரி ஐட்டம் 3 பார்த்துட்டோம். அடுத்தது என்ன சொன்னேன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடான உண்டியலில் நீங்கள் சேவ் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். உண்டியல் சேவிங்கெலாம் நம்ம எப்போ முதல்ல உண்டியல் வாங்குவோம், யாராவது நமக்கு கிஃப்டாக கொடுத்தாவோ இல்லை டிசைன் நல்லா இருக்குன்னு வாங்குவோம். அதே மீறி நம்ம சேவ் பண்ணணும்னு உண்டியல் வாங்கினா கூட ஒரு மீறி போனால் ஒரு வாரம் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்போம். அப்புறம் நம்மளும் ஒரு வாரத்துக்கு அமௌண்ட் போடுவோம், அப்புறம் மறந்துடுவோம். உண்டியல்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
அடிக்கடி நீங்கள் கண் படுற இடத்துல வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர், வீட்டில் அதிகமாக இருக்கிறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே வைக்கலாம். ஏன் சொல்லுங்களேன், ஒரு நாளைக்கு 2 தடவை காஃபி வைக்கிறதுக்கு பால் எடுப்போம், இட்லி தோசை மாவு எடுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் நீக்குவோம், இந்த பால் எடுக்கிறதுக்கு, மாவு எடுக்கிறதுக்கு, காய்கறி எடுக்கிறதுக்கு எதுக்காவது ஒன்று நம்ம நீக்குவோம். ஒரு 7 to 10 டைம்ஸாக நீக்கும் போது அந்த உண்டியல் நம்ம கண்ணில் படும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு அமௌண்ட், மினிமம் அமௌண்ட்டு 10 ரூபா போடணும். இல்லைன்னா வீக்லி ஒரு 3 நாளாவது போடணும், 50 ரூபா. இது மாதிரி உண்டியல் பார்க்குறப்பெல்லாம் அந்த உண்டியல்னு ஒன்று இருக்குது, நம்மளும் சேவ் பண்ணுங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த உண்டியலை கண்ணில் படுற மாதிரி வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மேலாக இருக்கீங்க, நீங்கள் உண்டியல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலட் ரெகுலராக நீங்கள் எங்கே வைப்பீங்க, இல்லை பொதுவாக நீங்கள் எங்கே வந்து ஹேர் டூ பண்ணுறீங்க, எங்கே ரெடியாகி போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டியலுங்கிறத அடிக்கடி கண்ணில் படும். நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் அந்த உண்டியல் சேவ் பண்ணுறவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கணும்னா, இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன்லாம் வந்து கஸ்டமைஸ்டான மணி பேங்க் வந்துருச்சு. உதாரணத்துக்கு 1 lakh சேவிங் பண்ணுறதுக்கான உண்டியல் 50,000 நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி தராங்க, ரெடிமேடாக பண்ணியும் விற்கிறாங்க. இதில் என்ன ப்ளஸ்ன்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோம், இப்போ 50 ரூபா போடுறோம்னா 50 ரூபா உள்ளே போட்டுட்டு வெளியில் அந்த சார்ட்டில் 50, 100, 500ன்னு இருக்கும். அதை கிராஸ் பண்ணும்போது அதில் ஹாப்பி, ஆஹா இவ்வளோ அடிச்சு விட்டோமான்னு, இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு நமக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் வரும். அது மாதிரி உண்டியல் வாங்கி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு சேவிங்ஸ் கண்டிப்பாக அதிகமாகும். அடுத்து நான் என்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு டார்கெட் வச்சு சேவ் பண்ணுங்க. ஆஃபீஸ்லேயும் டார்கெட்டு, இங்கேயும் டார்கெட்டா அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த டார்கெட்டுங்கிறது ஈஸிலி அச்சீவபிளாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். டார்கெட்னா இப்போ நான் அப்போவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உதாரணத்துக்கு 1000 ரூபா ஆகஸ்ட் மந்தில் சேவ் பண்ணணும்னா 1000 ரூபா சேவ் பண்ணுற வரைக்கும் நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது. எப்படி சொல்கிறது, இன்றைக்கி நம்ம வந்து வெளியில் போகிறோம், ஃப்ரெண்டோட ஷாப்பிங் கூப்பிட்ருக்காங்க, போகிறோம், சரிப்பா நீ ஏதாவது வாங்கிக்கோன்னு கம்பல் பண்ணாங்கன்னு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விட்டுறணும். ஐயோ சொல்கிறாங்களே ஏதோ ஒன்று வாங்கணுமேனு வாங்க போகும்போது நமக்கு ஒன்றும் இந்த மந்த்து நம்ம டார்கெட் 1000 ரூபான்னு வச்சோம், அதுக்கே ஒன்றும் அமௌண்ட்டு பத்தல, நம்ம வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும். அதே மாதிரி வீட்லேயே உங்களால் குக் பண்ணி சாப்பிட முடியும், இருந்தாலும் சார் எல்லோரும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களே, நம்மளும் ஆர்டர் போடலான்னு போகும்போது இன்னும் இந்த மந்த்து நம்மளும் டார்கெட் சேவ் பண்ணல, வேண்டான்னு தோணும். அழகாக ஒரு செப்பல் ஸ்டோர் போகிறோம், ஒன்று வாங்கிட்டோம், இன்னொன்று வாங்கணும்னு தோணும், எக்ஸ்ட்ராவாக ஒன்று தேவைப்படும் போது இல்லை நம்ம டார்கெட் ஒன்றும் அச்சீவ் பண்ணல, நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணணும். அதுக்கு தான் டார்கெட் வச்சு பண்ணுங்கிறது. ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. அப்படியே ஜாலியாக ஒரு ஃப்ளோலேயே சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸு தான் இதெல்லாம். அதுக்காக தான் டார்கெட் வச்சு சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் என்ன சொன்னேன்னா, சிறு துள்ளி பெருவெள்ளம். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபாவும் அமௌண்ட்டு தான், 50, 100, 500ங்கிறதும் அமௌண்ட்டு தான். ஒவ்வொருத்தருக்கும் எது நிறையா கிடைக்குமோ அதை தான் நம்ம சேவ் பண்ணுறோம், அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, இன்கமுக்கு ஏற்ற மாதிரி. அதனால காயின்ஸும் நீங்கள் சேவ் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். காயின்ஸ் ஈஸியாக பொதுவாக எல்லாத்துக்கும் எப்போ கிடைக்கும் தெரியுங்களா? இப்போ நம்ம மளிகை செலவு, பெரிய பெரிய செலவெல்லாம், பெட்ரோல் வாங்குறது இதெல்லாம் கிடைக்காது. பால் வாங்குறது, ஒரு காய் வாங்குறது, பக்கத்து கடையில் ஓடி போய் ஒரு ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், அவசரத்துக்கு ஒரு குட்டி ஷாம்பு வாங்கிட்டு வரோம், இது மாதிரி இடையில போய் வாங்குகிற பொருள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வாங்கினா மீதி நமக்கு சேஞ்சு கிடைக்கும். அது 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபாய் எவ்வளோவா இருந்தாலும் சரி, அந்த சேஞ்சு நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுவோம், எங்கே வந்து வண்டி சாவி வைக்கிறோமோ அந்த இடத்துல வைப்போம், இல்லை எங்கே வந்து நிற்கிறோமோ போயிட்டு வந்து அந்த இடத்துல அப்படி வைப்போம். இன்னும் சிலர் வாங்கிட்டு வந்து அந்த கவருக்குள்ளேயே சேஞ்சு போட்டு கொண்டு வந்து அந்த கவரோடு வைப்பாங்க. இனிமேல் அப்படி வைக்காமல் வீட்டில் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு இடமா பார்த்து, முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டிவி டேபிளாக இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு பாக்ஸு, நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு டப்பாவோ ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா, அதில் எங்கே போயிட்டு வந்தாலும் அதில் காயின்ஸ் போட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்க முதற்கொண்டு நம்மளும் அமௌண்ட் அதில் போடணுன்னு ஆசைப்படும். எங்கே காயின் கிடந்தாலும் எல்லோரும் கொண்டாந்து அதில் போட ஆரம்பிப்பாங்க. காயின்ஸ் தானே நினைக்கிறோம், அந்த காயினை வந்து நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக வரும். நான் ரீசெண்டாக ஒரு நியூஸில் கூட பார்த்தேன், ஒரு பாப்பா வந்து அவங்க வருஷக்கணக்காக சேவ் பண்ண அவங்க பாக்கெட் மணி காயின்ஸ், அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு கொடுக்குற காயின்ஸ் எல்லாம் போட்டு சேர்த்து வச்சு அவங்களுக்கான சைக்கிளை அவங்களே போய் ஷோரூமில் அந்த காயின் ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக கொட்டி எனக்கு சைக்கிள் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அப்போது ஒரு காயின்ங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட் கிடைக்கிறது தான். ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் நினச்சி காயின்ஸையும் நீங்கள் சேவ் பண்ணலான்னு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக என்ன உங்களுக்கு சொல்லணுன்னா, நம்மளையே நம்பி இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க, நம்ம லோக்கல் வெண்டார்ஸ், சிறு வியாபாரிகளும் கூட.
இப்போது உதாரணத்துக்கு சொன்னால் வீட்டில் இப்போ இருக்கிற துடப்பம் இருக்குது இல்லைங்களா, இது நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ பக்கத்து கடைகளையோ போய் கேட்டோம்னா ஜோடி 200 ரூபா, ஒன்று 150 ரூபா, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுவே நம்ம ஸ்ட்ரீட்டில் தொடப்பம் வைக்க வரவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா அவங்களே செஞ்சதாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். அதோட விலையும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ரெண்டுமே சேர்ந்து 150 ரூபா இருக்கும், ஒன்று தனியாக வாங்கினா 70 ரூபாய். இது மாதிரி விலை கம்மியாக இருக்கிறதுங்கிறத விட தரமாகவும் இருக்கும். அப்போ நமக்கும் அமௌண்ட் சேவ் பண்ணதும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆச்சு. அவங்களுக்கும் நெக்ஸ்ட்டு அவங்களோட தொழில் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ இது வரைக்கும் நான் டிப்ஸாக சொன்னதை கொஞ்சமாக எலாபரேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் இதை சேவ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னெல்லாம் டிப்ஸ் இதில் இல்லாமல் நீங்கள் சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.